அட்லாஸ்ட் என்னென்னமோ தேடி டிராஃபிக்கில் நடந்து என்னென்னமோ ஹோட்டல்லாம் தேடி எங்கே சாப்பிட்றதுக்கு ஒன்றும் கிடைக்கல. கடைசியில் கிடச்சது இந்த பீச் மார்க்கெட்டு தான். பீச் மார்க்கெட்டுக்குள்ளே எதுவும் உருப்படியாக திங்கிறதுக்கெலாம் இருக்கிற மாதிரி தெரியல. ஆனால் மார்க்கெட் ஏரியா ஒரு பெருசாக ஜெயண்ட் வீடு இருந்துச்சு, ஆனால் செம்ம டிராஃபிக் இருந்துச்சு. இதுதான் பீச் மார்க்கெட். இதோட ஒரு லைனில் தான் நான் நின்றுட்டுருக்கேன். ப்ராபப்ளி வேறு ஏதாவது லைனுக்கு போனேன்னா நிறைய கிடைக்கும் போல். ஸோ பார்த்துட்டு ஏதாவது எதெல்லாம் கவர் பண்ண முடியுதோ பண்ணுறேன் நான். உங்களுக்கு இந்த மாதிரியான இடங்களும் இருக்குது. அண்ட் தயவு செஞ்சு துணிமணி எதுவும் இங்கே எடுத்துடாதீங்க. எல்லாமே ரொம்பலாம் பெரிய குவாலிட்டி அது இதெல்லாம் கிடையாது. வந்தோம் ஏதோ வாங்கினோம், ஒரு வாட்டி யூஸ் பண்ணோம் அப்படிங்கிற அந்த லெவலில் தான் இருக்குது. தவிர்த்து பெருசாலாம் நமக்கு எதுவும் கிடையாது. சுற்றி பார்த்தீங்கன்னா பூரி ஜெகநாத் இதையும் அந்த உருவபொம்மை அப்புறம் இந்த மாதிரியான பாத்திர பண்டங்கள் தான் ஆக்சுவலாக நிறையா இருக்குது. பூரி ஜெகநாத் விட்டால் சிவன் அப்புறம் வந்துட்டு பிள்ளையார் நிறையா இருக்குது. இந்த பேங்கிள் செட்டு மானுங்க, முத்தம் மானுங்க, சங்கம் மானுங்க எல்லாம் வந்துட்டு இங்கே டூப்ளிகேட்டாக இருக்கதா வாய்ப்புகள் ஜாஸ்தி. ஒரிஜினல் இருக்காதுன்னு சொல்லலை, ஆனால் அதுங்க டூப்ளிகேட்டாக இருக்க வாய்ப்புகள் ஜாஸ்தி. ஸோ இந்த மாதிரியான பாத்திரங்கள் இந்த லீஃப் மாதிரி இருக்கு இல்லையா, இதெல்லாம் தான் நிறையா இருக்குது ஆக்சுவலாக. உள்ளே வந்தீங்கன்னா அப்படியே இந்த மாதிரியான உங்களுக்கு ப்ளே ஏரியா மாதிரி இருக்கும். ப்ளே ஏரியா, ஃபுட்டு அண்ட் அந்த 360 டிகிரி செல்ஃபி பாயிண்ட்டு, ஜெயண்ட் வீலு. இங்கே வந்துட்டு உங்களுக்கு மீன் ஃப்ரெஷ்ஷாக கிடைக்க வாய்ப்புகள் அதிகம். ஏன்னா அது சீ ஓரமாகவே இருக்கிறதுனால உங்களுக்கு வந்துட்டு மீன் ஃப்ரெஷ்ஷாக கிடைக்க வாய்ப்புகள் அதிகம். சில்ட்ரன் ப்ளே ஏரியா இருக்குது அண்ட் டைம் பாஸ் ஆகும். பட் நிறைய பேருக்கு ஈவினிங் மேலே வர்றதுனால இட் வில் பி a bit tedious for you. ரீசன் பீயிங் ஃபுல்லாக சுற்றிட்டு வருவீங்க, வந்துட்டீங்க மார்க்கெட்னால் கொஞ்சம் டஃப்பாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ தட் இஸ் ஒன் ப்ராப்ளம் யூ மைட் ஆக்சுவலி ஃபேஸ். ஹோட்டல் வந்துக்கிட்டு இருக்கேன். பீச் மார்க்கெட்டை ஹைப்புக்கு தாங்க, இங்கெல்லாம் ஹைப் தான் கிரியேட் பண்ணியிருக்கானுங்க. நம்ம ஊரில் தீவுத்திடலில் வந்துட்டு அந்த பொருட்காட்சி போடுவான், போயிட்டு பெருசு பெருசாக ரைட்லாம் போயிட்டு பப்படம் டெல்லி மசாலா பாப்பட் சாப்பிட்டு வருவோம் நம்ம. அவ்வளோதான் இங்கே அந்த மசாலா பாப்பட் மட்டும்தான் வந்துட்டு இங்கே இல்லை ஆக்சுவலாக சொல்லணுன்னா. மற்றபடி நம்ம ஊர் பொருட்காட்சி தான். ஸோ நம்ம ஊர் பொருட்காட்சி போனவங்களாம் இங்கே வந்தோன்னே வந்துட்டு தம்பிகளா இது நாங்கள் ஆல்ரெடி பார்த்துட்டோங்கிற லெவலில் தான் இருக்குது. ஸோ பார்த்துங்க இங்கே வர்றதுக்கு முன்னாடி. ஸோ இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா பீச்சில் ஒரு சின்னதாக ஒரு குட் மார்னிங் சொல்லிட்டு அப்படியே பேடி ஹனுமான் மந்திர் போயிட்டு அப்படியே கோரா நாத் மந்திர் ஏதோ சொன்னாங்க. ஸோ அப்படியே அங்கே போயிட்டு நேராக கொனார்க். ஸோ இப்போ என்னென்னா பேடி ஹனுமான் மந்திர் என்னென்னா வந்துட்டு ஆக்சுவலாக ஆஞ்சநேயர் சந்நிதி தான். அங்கே வந்துட்டு அவர் சங்கிலியில் கட்டி போட்டிருப்பாங்களாம். ரீசன் என்னென்னா ஜெகநாத் வந்துட்டு என்ன சொல்லியிருக்காராம், நீ ஹனுமான் கிட்ட நீங்கள் இது பூரியை காப்பாற்றணும் அந்த ஃப்ளட்லேருந்து அப்படின்ட்டு. அதுக்காக அவர் காப்பாற்றிட்டு இருந்தாராம். திடீர்னு ஒரு நாள் வந்துட்டு அயோத்திக்கு போயிட்டு வந்திருக்காரு கிருஷ்ணரை பார்க்கறதுக்கு.
ராமரை பார்க்குறதுக்கு. ஸோ பார்த்துட்டு போயிட்டு வந்த கேப்பில் பார்த்தீங்கன்னா ஃப்ளட்டு வந்துடுச்சான். ஸோ அதனால் ஜெகநாதர் வந்துட்டு இங்கே இருக்கிற ஆஞ்சநேயரை சங்கிலியால் கட்டி போட்டுட்டு உட்கார வச்சுட்டாராம். ஸோ அன்னிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் ஆஞ்சநேயர் உருவத்தை வந்துட்டு சங்கிலியால் கட்டி வச்சுருப்பாங்க. ஸோ இதுதான் வந்துட்டு பேடி ஹனுமான் கோயிலோட ஒரு சின்ன ஹிஸ்ட்ரி. ஸோ அப்படியே ஆன் த வே டு பேடி ஹனுமான். பேடி ஹனுமான் கோயில் வந்தாச்சு. ஸோ இதுதான் நான் சொன்ன பேடி ஹனுமான் கோயில். செம்ம டிராஃபிக் ஜாமு வர வழி ஃபுல்லாக. ஸோ அதான் பார்த்துட்டு போய்கிட்டு இருக்கேன். உள்ளே போயிட்டு அப்படியே பார்த்துட்டு வர வேண்டியது தான். பேடி ஹனுமான் டெம்பிள்லேருந்து கோயிலேருந்து ஒரு 10 மீட்டரில் வந்துட்டு சோனார் கோராங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாமியோட கோயில் இருக்கான். வந்தாலும் செல்ஃபோனை பிடிங்கிறானுங்க கரெக்டாக. கிருஷ்ணர் வந்துட்டு இதில் வந்துட்டு தங்க விக்கிரகம் மாதிரி கிருஷ்ணர் புல்லாங்குழல் ஊதி இருக்கிற மாதிரி ஒரு கிருஷ்ணர் சிலை இருக்கு உள்ள. சோனார் கோராங் அப்படின்னா தங்கத்தால் செய்யப்பட்ட கிருஷ்ணர் சிலைன்னு அர்த்தமாகுது. ஸோ அதுதான் உள்ளே இருக்குது. ஒரு சின்னதாக ஒரு பேலஸ், மினியேச்சர் பேலஸ் மாதிரி. ஸோ பார்த்துட்டு அப்படியே வெளில வந்தாச்சு. அடுத்து ப்ரொசீடிங் டுவர்ட்ஸ் கோனார்க். ஸோ இது வந்துட்டு ஸ்ரீ ஜெகநாத் கிரிக்கெட் ஸ்டேடியம்னு இங்கே லோக்கல் டோர்னமெண்ட்ஸ்க்கெலாம் கிரிக்கெட் ஸ்டேடியம் வச்சுருக்கானுங்க. அண்ட் நம்ம எப்படி ஸ்போர்ட்ஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியாவோட ஆஃபீஸ் ஒன்று நமக்கு கிண்டியில் இருக்கும், அது மாதிரி இங்கேயும் வந்துட்டு வச்சுருக்காங்க. ஸோ ப்ரொடாமினென்ட்லி இங்கே கிரிக்கெட் வந்துட்டு நடக்காது, பட் உள்ளூர் டோர்னமெண்ட்டுக்கு மட்டுமா இது. அண்ட் புவனேஸ்வரில் ஹாக்கி டோர்னமெண்ட்ஸ் நடக்குமா. ஹாக்கிக்கான இன்டர்நேஷ்னல் ஸ்டேடியம் இருக்கான் புவனேஸ்வரில். நம்ம ஊர் சென்னை ஈசிஆர் ஸ்ட்ரெச் மாதிரி ஒரு ஸ்ட்ரெச் வச்சுருக்கானுங்க இனிஷியல் அந்த இதில். ஸோ இப்போ வந்துட்டு கொனார்க் போகிற வழியில் வந்துட்டு ராம்சண்டி மந்திர், அப்புறம் சந்திரபாகா பீச்சு முடிச்சுட்டு அப்படியே கொனார்க் சன் டெம்பிள். ஸோ ராம்சண்டி மந்திர் என்னென்னா வந்துட்டு சூரியனாரோட ஒய்ஃப் இருப்பாங்க இல்லையா, அந்த மாயாதேவி அந்த இதில் வந்துட்டு அவங்களோட ஆக்சுவல் ஒய்ஃப் யாரோ அவங்க வந்துட்டு ராம்சண்டி அப்படிங்கிற பேரில் அவங்க பேர் வந்துட்டு ராம்சண்டி. ஸோ அவங்களுக்குன்னு சொல்லிட்டு அவங்க சூட்டு தாங்க முடியாமல் தள்ளி ஒரு இடத்துல இருந்தாங்களாம். ஸோ அந்த இடத்துல அவங்களுக்கு ஒரு கோயில் கட்டவே அது வந்துட்டு அந்த ராம்சண்டி மந்திர் கொனார்க்கில் வந்துடுச்சு. அப்படி கொனார்க் வந்துட்டு சூரியஸ்தலம். ஸோ அதனால் அங்கேருந்து கொஞ்சம் தள்ளி இருக்காங்க ராம்சண்டி, அந்த சூரியனோட அந்த உஷ்ணம் தாங்க முடியாமல். ஸோ அதுதான் அங்கே இருக்கிற ஒரு சின்ன ஒரு ஹிஸ்ட்ரி. ஸோ போகிற வழியில் எவ்வளோ தூரம் என்னால் மெரைன் ட்ரைவ் கவர் பண்ண முடியுதோ கவர் பண்ணிட்டு ராம்சண்டி வரைக்கும் நான் இப்போ கவர் பண்ணுறேன். ஆக்சுவலாக வந்துட்டு 27, 28, 29 டிசம்பரில் வந்துட்டு ஏதோ பெருசாக பூஜை மாதிரி பண்ணுறானுங்க போல், என்னன்னு தெரில. பட்டு சிக்கிட்டோம். ஒரு 2 கிலோமீட்டர் கடக்கிறதுக்கு வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரம் ஆயிருக்கு இந்த டிராஃபிக் ஜாமில். கரெக்டாக இந்த இடம் தான் வந்துட்டு அந்த பூஜையை ஏதோ பண்ணுறாங்க இங்கே. கொனார்க்குக்கு ஒரு 24 கிலோமீட்டர் முன்னாடி இந்த பூஜை பண்ணிகிட்ருக்காங்க. ஹோமம் மாதிரி பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேங்க. செம்ம கும்பலாக வேறு இருக்குது. ஏதோ ஒடியால் வேறு எழுதியிருக்காங்க, அது என்னன்னு தான் புரியல. கொனார்க் போகிற வழியில் வந்துட்டு இது ஃபுல்லாக முந்திரி தோட்டம். எப்படி நீங்கள் அந்த பண்ருட்டி நெய்வேலி சைடு போனால் இருக்குமோ அந்த மாதிரி இது ஃபுல்லாக வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு அந்த முந்திரி
தோட்டம் தான், முந்திரி பழ தோட்டம் தான் ஃபுல்லாக இது. ஸோ இங்கே கிடச்சிச்சின்னா ஒரு ஷாப்பிங்கை ரெஃபர் பண்ண முடிஞ்சதுன்னா பண்ணுறேன் நான். ஸோ லெட்ஸ் சி. ராம்சண்டி கோயில், ராம்சண்டி மாதா கோயில் என்ட்ரன்ஸு. மெயின் ரோட்டில் வந்துட்டு நிறுத்திடுறானுங்க வண்டியை. ஸோ நீங்கள் நடந்து தான் போகணும். இந்த மாதிரி இது அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன், ஏதோ ரெனோவேஷன் போய்கிட்டு இருக்கு. ஸோ இந்த ரோட்டில் ஒரே ரோடு, நேராக போனால் கோயில் நானுங்க அப்படி போய்கிட்டு இருக்க வேண்டியது. அப்படியே இந்த மாதிரி இது ஓப்பன் ஸ்பேஸ் மாதிரி விட்டுருக்காங்க. அங்கங்கே வந்துட்டு உங்களுக்கு அந்த சாப்பாடு, இந்த பீச்சோர கடல்லாம் இருக்குல்ல, அந்த மாதிரிலாம் போட்டு வச்சுருக்கானுங்க. டென்ட் ஹவுஸ்லாமும் இருக்குது. ஸோ எதாவது வரணுன்னா நீங்கள் டென்ட் ஹவுஸும் தங்கிக்கலாம். நாங்கள் அப்படியே வந்துட்டு தரிசனம் பண்ணிட்டு போகிறதுனால டென்ட் ஹவுஸ் எதுவும் எடுத்துக்கல. பட் அப்படியே வந்துட்டு பண்ணிட்டு போக வேண்டியதான். பட் உங்களோட ஆப்ஷன் ஏதாவது டென்ட் ஹவுஸ் மாதிரி வேணுன்னா நீங்கள் கரெக்டாக நாளை கான்டாக்ட் பிடிச்சி ஸ்டே பண்ணலாம். பட் நீங்கள் வர ட்ராவல் ஏஜென்ட் மூலியமாகவே ஏதாச்சும் அரேஞ்ச் பண்ண முடியும்னா பண்ணிக்கோங்க. டென்ட் ஹவுசஸ் தங்கணும்னா இன்கேஸ் யூ ஆர் ஸ்டேயிங் ஹியர். வெளியே வந்தாச்சு. 2 என்ட்ரன்ஸ் இருக்குது ராம்சண்டிக்கு. ஒன்று இந்த சைடு, இன்னும் அந்த சைடு. 2 இடத்துல வச்சுருக்காங்க. எது கரெக்டான என்ட்ரன்ஸுன்னு தெரியல. 2 சைடும் மக்கள் உள்ளே போகிறதும் வெளில வர்றதுமா இருக்காங்க. ஸோ அந்த ரைட் ஹேண்ட் சைடு இருக்கிறத வந்துட்டு போயிட்டு அப்படி பார்க்க வேண்டியதுதான். ஸோ அப்படியே செருப்பை கட்டிட்டு போக வேண்டியதான். இங்கே ராம்சண்டி மந்திர். இது வழியே என்ட்ரி போவோம் அப்படின்னு போயிட்டு இருக்கேன் நான். ஸோ இந்த மாதிரியான ஒரு பேரிகேடட் என்ட்ரன்ஸ் வச்சுட்டு உள்ளே போகணும். இதுதான் வந்துட்டு ராம்சண்டி மாதா டெம்பிள். உள்ளே போய்ட்டு அப்படி இது பண்ண வேண்டியது தான். ஃபோட்டோ எடுக்க முடிஞ்சால் எடுக்கிறேன் உள்ளேருந்து, இல்லாட்டி அப்படியே இதுதான் வந்துட்டு கோயில். இதுதான் இங்கே தான் வந்துட்டு அந்த கோபுரம்லாம் இருக்குது. வந்துட்டு வெளில வந்தேன். ஸோ அங்கே வந்துட்டு சாப்பிட்டுக்கிட்ட பிரசாதம் கொடுக்குறாங்க. சாதமும் சாம்பாருன்னா 50 ரூபா, பாயாசமாக இருந்தால் 20 ரூபா. ஸோ அது வந்துட்டு வேறு லெவலாக இருந்துச்சு. ட்ரை பண்ணுங்க நீங்கள். அண்டு சூப்பராக இருந்துச்சு. மஸ்ட் ட்ரை. அண்டு அம்மன் தரிசனம் சூப்பராக இருந்துச்சு. கும்பலே இல்லை ஆக்சுவலாக. வண்டி நிறையா இருக்குது, ஆனால் உள்ள கோயிலில் கும்பல் இல்லை. ஸோ அது என்ன ஏதுன்னு புரியலை. ஸோ இதோட வந்துட்டு இந்த எபிசோட் முடியுது. அடுத்தது வந்துட்டு நான் போகிற வழியில் சந்திரபாகான்றான். அது எங்கே இருக்குன்னு தெரில. கவர் பண்ணுவேன்னு தெரில. அது நான் தெரில, பார்ப்பேன் என்னன்னு தெரில. முடிச்சுட்டு நேராக அப்படியே கொனார்க்கு தான். ஸோ அங்கே அதை அப்படியே நான் கவர்